அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வாரம் மிஷன் 80 ப்ரோக்ராம் மிஷன் 80 ப்ரோக்ராமில் குரூப் 2A மெயின்ஸுக்கான நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மாடர்ன் ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பாக குரூப் 2A மெயின்ஸ்க்கு ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வீக்கோட 3rd கிளாஸில் இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸில் சங்கம் ஏஜ் பற்றி பார்த்தோம். சங்கம் ஏஜோட பார்ட் 2 கிளாஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் திருக்குறள் பற்றி பார்த்தோம். திருக்குறள் என்னென்னலாம் பார்க்கணும், பேசிக்கான விஷயங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் திருக்குறள் அனலைசிஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ், அதாவது அகழ்வாராய்ச்சி தலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் அண்ட் கீழடி அது சார்ந்திருக்க இடங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ், அதாவது அகழ்வாராய்ச்சி இடங்கள். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? குறிப்பாக எந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ரீசெண்டாக என்னென்ன மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ், அதில் நம்மளுடைய ஆரிஜின் ஆஃப் தமிழ்ஸ் அண்ட் எக்ஸ்கவேஷன், தமிழின் தோற்றம் மற்றும் அகழ்வாராய்ச்சிகள். ஏன்னா இந்த இது மூலமாக தான், நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மூலமாக தான் தமிழர்களுடைய சமுதாயம் எந்த மாதிரி இருந்திருக்கு, தமிழ் சமுதாயம் நம்மளுடைய சங்க காலத்தில் எந்த மாதிரி இருக்குது, சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் எந்த மாதிரி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தமிழின் தோற்றம் மற்றும் அகழ்வாராய்ச்சிகள், ஆரிஜின் ஆஃப் தமிழ் அண்ட் எக்ஸ்கவேஷன். அதில் பாருங்கள், குறிப்பாக 4 டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். தமிழர்கள் எப்படி உருவாயிருக்காங்க, நம்மளோட தமிழ் தேசம் எப்படி உருவாயிருக்கும், தமிழ் மொழி எப்படி உருவாயிருக்குங்கிறதுக்கு 4 முக்கியமான ஹைப்போதிசிஸ் இருக்குது, கருதுகோள்கள் இருக்குது. ஒன்று, தமிழர்கள் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள்ங்கிற ஒரு கருதுகோள். ஓகேவா? எஸ். என்னென்னது, தமிழ்ஸ் வந்து முதல்ல குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட இதில் இருந்தது. குமரிக்கண்டம்னா ஒன்றும் கிடையாது, இப்போ இருக்க இந்தியா இருக்குது. இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் குமரிக்கண்டம். கடல் கோளால் சூழப்பட்ட பகுதி குமரிக்கண்டம். நம்ம முதல்ல லாஸ்ட் கிளாஸில் சங்கம் ஏரியாவில் பார்த்துருப்போம். ஆமாவா? கடல் கோளில் இருந்த முதல் வடமதுரை, தென்மதுரை பார்த்துருப்போம். முதல் சங்கம் நடந்த இடம் தென்மதுரை வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கோளில் இருக்கிற, குமரிக்கண்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கபடாபுரமே கன்னியாகுமரிக்கு கீழே இருக்க ஒரு முக்கியமான இடம் தான் கபடாபுரம் இருந்துச்சு. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கடல்கோள் சுனாமியால் மூழ்கிடுச்சுன்னு பார்த்தோம். ஆமாவா? எஸ். தென்னிந்தியாவின் பழங்குடிகள் என்பது 2வது கருதுகோள். ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தாங்கிறாங்க அப்படிங்கிற அந்த 3வது கருதுகோள். மத்திய ஆசியா, வட இந்தியா நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர். அதாவது இண்டஸ் பீப்புள்னு சொல்கிறாங்க. இண்டஸ் பீப்புள் தான் இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. ஏன்னா ஆரியன்ஸோட இன்வேஷனுக்கு அப்புறம் இண்டஸ் பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எங்கே வந்துட்டாங்க, நம்மளுடைய சதர்ன் இந்தியாவுக்கு வந்து மூவ் ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் தான் நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், லேட்டர் வேதிக் பீரியடும் நம்மளுடைய இண்டஸ் வேலி நம்ம சங்கம் பீரியடும் சேம் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆமாவா? எஸ். அதுதான் சொல்லியிருக்கேன். அப்போ 4 முக்கியமான ஹைப்போதிசிஸ் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் தெரியணும் எந்த மாதிரியான ஹைப்போதிசிஸ்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். அதில் பாருங்கள், தமிழகத்தின் தொன்மை, உலகின் முதல் மாந்த தோன்றிய இடம் லெமூர் கண்டம், லெமூர் கான்டினென்ட் அல்லது லெமுரியா கண்டம் சொல்கிறாங்க. லெமுரியா கண்டம்னா குமரி கண்டத்தை தான் லெமுரியா கண்டம் சொல்கிறோம். மனித நாகரிக தொட்டில் அழைக்கப்படுவது நம்மளுடைய கிராடல் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், அதாவது அப்படி சொல்கிறது எது, லெமூர் கான்டினென்ட், லெமுரியா கண்டம். தமிழகம் குமரிமுனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை, பக்ருலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது என கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் ஒரு லைன் வரும், பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் லைன் வருது. அதாவது நம்மளுடைய பக்ருலி ஆறு இருந்த அந்த நம்மளுடைய குமரி கண்டம்ங்கிறது இதால் நம்மளுடைய நம்ம சுனாமியால் மூழ்கிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த பக்ருலி ஆறு இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் எந்த லிட்ரேச்சரில் இருக்குது, நம்மளுடைய சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு. ஓகேவா? எஸ். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் விடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழரின் பழஞ்சிறப்பை பாடியவர் யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேவா? இன்றைக்கு கர்நாடக இசைக்கு தாய் நம் தாய் தமிழ் இசைங்கிறது நமக்கு தெரியும். பண்ணோடு தமிழப்பாய்ங்கிறது அப்பர் தேவாரம். ஓகே, பண்ணோடு தமிழப்பாய் அப்பர் தேவாரம், அப்பர் திருநாவுக்கரசரோட தேவாரத்தில் இந்த லைன் வருது, அப்பர் தேவாரம் பண்ணோடு தமிழப்பாய். ஓகே, எஸ். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. பட் லெமூர் அண்ட் தமிழ்ஸ் பற்றி கொடுத்துருக்கு, இதில் கொஞ்சம் ரொம்ப பிளராக இருக்குது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சம் ரிசர்ச்சர்ஸ் ரிலேட் த ஆரிஜின் ஆஃப் தமிழ் to the submerged continents of Lemuria. This area of Lemuria continent was proposed in the 19th century. Okay, ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு வேர் கனெக்டட் பை த லேண்ட் அபவுட் 500 years BC. இந்த நிலங்களை வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடினா இருக்குது, உள்ளே புதஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து மீசோலித்திக், நியோலித்திக் பீரியட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது. அதுதான் சில ஆய்வாளர்கள் முக்கிய லெமுரியா கண்டத்தை தமிழக தோன்றியதாக கருதுகிறார்கள். லெமுரியா கண்டம் குறித்த இந்த கருத்து 19ஆம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்டது. புவித்தட்டு நகர்வியல் கோட்பாடு ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களின் காரணமாக இப்போது இந்த கருத்து குறித்து பல்வேறு பார்வைகள் முன்வைக்கின்றனர்.
தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றனர். இந்த கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கின்றன. கிமு 5000க்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடும் நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன எனவே கடல்மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிக்கு சில நிலப்பகுதிகளும் இலங்கை இந்திய இணைப்பும் கடலுக்கடியில் சென்றிருக்கலாம். இறுதியில் இப்பகுதியில் கூடுதல் ஆழ்கடல் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மீசோலித்திக் மற்றும் நியோலித்திக் சைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ப்ரீ ஹிஸ்டாரிக் இருக்குது, மீசோலித்திக், நியோலித்திக் இருக்குது. ஆனால் அப்பர் பேலியோலித்திக் கிடைக்கல. லோவர் பேலியோலித்திக் அதாவது மேல் பெருங்கற்காலம் சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்கல. கீழ் பெருங்கற்காலத்தான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். ஓகே, எஸ், நான் சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் தென் ஆரிய பண்பாடு வேத பண்பாடு இருக்கும்போது சவுத் இந்தியாவில் என்ன வந்திருக்கு, சங்கம் பீரியட் இருந்துருக்கு சொன்னால். வட இந்தியாவில் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய செம்பு கால பண்பாடோடு ஒத்துப்போகிறது. ஓகே, மக்கள் செம்பையும் கல்லையும் சால்கோலித்திக், அதாவது சால்கோலித்திக் பீரியட் சொல்லுவோம் பயன்படுத்தால் இது செம்பு காலகட்டம் சால்கோலித்திக் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் செம்பு கால பயன்பாடு முதிர்ந்த நிலை அரப்பா பயன்பாட்டின் சமகால பயன்பாடாகும். அரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்பு கால பண்பாடு தொடர்ந்து நிலவியதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளோட சங்கம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கால பண்பாடு. ஓகே, அயனேஜ் பீரியட் இரும்பு காலம், அதாவது செம்பு காலத்துக்கு அப்புறம் வந்தது இரும்பு கால பண்பாடு. ஓகேவா, எஸ். லேட்டர் வேதிக் பீரியட் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் அயனேஜ் இன் சவுத் இந்தியா. நான் சொன்னேன்னா அதாவது இந்தியாவின் வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை ஆகும். இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் கிமு 100 காலடி எடுத்து வைத்தனர். பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது. ஓகேவா, எஸ், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய பெருங்கற்காலத்தோடைய முக்கியமான விஷயம் என்னது, நம்மளோட கருப்பு சிவப்பு மட்பாண்டம். இரும்பு காலத்தில் நம்ம இரும்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சுட்டு எரிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. அதன் அடிப்படையில் கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்களை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, எஸ். மெகாலித்திக் அண்ட் அயனேஜ் இன் தமிழ்நாடு. பெருங்கற்காலம் இரும்பு கற்கால எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். மெகாலித் அப்படின்னா என்னது, த கிரீக் வேர்ட். மெகானா பெருசு, லித்தோஸ்னா ஸ்டோன், பெருங்கற்காலம் சொல்கிறோம். ஓகேவா, அதான் சொல்லி தமிழில் பெருங்கற்காலம், ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகாலித் என்பது கிரேக்க சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்கற்காலம் என்னது, பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பண்டைய பண்பாடுகள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ் பற்றி பழங்கற்கால தமிழர்களை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கும்போது எங்கென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியணும். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் கொடுக்கல, தமிழில் மட்டும் பார்த்துக்கலாம். பழங்கற்காலம் 20,000 ஆண்டுகளுக்கு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய பழங்கற்காலம் சொல்கிறோம். அவங்களோட பண்பாட்டு கூறு என்னது, கைகோடாரி, வெட்டுக்கருவி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். ஓகே, இடைக்கற்காலம் 8000 முதல் 1300 வரை நுண்கருவிகள் மைக்ரோலித்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தாவரங்கள் உணவு சேகரித்தல். ஓகேவா, அப்புறம் விலங்குகளை பறவைகளை வேட்டையாடுதல். ஓகேவா, நம்ம பண்ணுறது ப்ரிடேட்டிங் பண்ணுறது, ஹண்டிங். உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. யார்களுக்கு, இடைக்கற்கால மற்றங்களுக்கு உலோகம் பற்றி தெரியாது. புதிய கற்காலம் கிமு 2000 முதல் கிபி 1000 வரை மெருகேற்கப்பட்ட கற்கோடாரிகள், நுண்கருவிகள், விலங்குகளை பழக்குதல், பயிரிடுதல், குழுக்களின் பெருக்கம், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என இருவிதமான குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தனர். இரும்பு கற்காலம் ஓகே, பொது ஆண்டு 1300, கிமு 1300லேருந்து 300 வரை பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை. நம்ம பார்த்தோமா அந்த பரியல்ஸ், அதாவது முதுமக்கள் தாழிலாம் இப்போ தான் வந்திருக்கும். ஓகே, முதுமக்கள் தாழிகள், மென்ஹீர், ஓகே, கர்த்திட்டைன்னு சொல்கிற மென்ஹீர் எல்லாமே இதில் தான் வரும். உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழ்தல், குழு தலைவர் உருவாதல், இரும்பின் பயன்பாடு தெரியும். ஓகேவா, எஸ். கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குதல், கைவினை திறன்கள் சிறப்பு நிபுணர் உருவாக குயவர்கள் கொள்ளர்களாக இருந்திருக்காங்க. பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம் கிமு 300 முதல் கிபி 300. இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்கள் வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம். இது மூலமாக நம்மளுடைய சொசைட்டி வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேவா, எஸ். அடுத்து பார்ப்போம், கொசஸ்தலை ரிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இங்கே தான் பண்டைய தமிழ் மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கொசஸ்தலை ரிவரில் குறிப்பாக மனித மூதாதையரான ஹோமோ எரக்டஸ். ஓகேவா, அதாவது உலகின் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று கொசஸ்தலை ஆறு. இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் யார் சொல்கிறோம், ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, கொசஸ்தலை ரிவர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சென்னை பக்கத்தில். ஓகே, அரக்கோணம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும்.
1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் என்ன பண்ணுறார், குறிப்பாக பல்லாவரத்தில் என்ன கண்டுபிடிக்கிறார், கற்கோடாரியை கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, ஸ்டோன் வெப்பனை கண்டுபிடிக்கிறார். இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். இந்தியாவில் இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கருவி எதுதான், நம்மளுடைய பல்லாவரத்தில் தான். ஓகேவா, தே டிட் நாட் ஹேவ் த நாலேஜ் ஆஃப் அயன் அண்ட் பாட்ரி. பழங்கற்காத்தால் என்ன தெரியாது, நாலேஜ் எதை பற்றி, இரும்பை பற்றியோ இல்லை பாட்டரி பானை வணையத்தை பற்றி தெரியாது. ஓகேவா, அதை கொடுத்துருக்கு. அவர்களுக்கு இரும்பு மற்றும் மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. அவையெல்லாம் வரலாற்றின் பிற்காலத்தில் தான் மிகவும் கண்டுபிடிக்கப்பட்டனன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஏஎஸ்ஐ. இதில் நம்ம இந்த நிறுவனங்கள் ஆர்கியாலஜிக்கல் விஷயங்கள் பண்ணுற நிறுவனங்கள் யார், நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆமாவா, அப்போ அவங்கள பற்றி நம்மளுக்கு பேசிக்காக தெரியணும். ஓகேவா, ஏஎஸ்ஐ இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தட் மேனேஜஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸ். The government of Tamil Nadu has its own department for archaeology called Tamil Nadu Archaeology Department. The Indian Treasury Act, இந்த ஆக்ட்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Indian Treasury Trove Act 1878, the Antiquities and Art Treasury Act 1972. Okay, Ancient Monument and Archaeological Sites Remains Act 1958 are the legislation related to preservation of archaeological remains in India. அதாவது பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு இந்திய தொல்லியல் துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. தமிழக அரசின் கீழ் தமிழக தொல்லியல் துறை இருக்குது. இதை பற்றி நான் பின்னாடி கொடுத்துருக்க ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா, whom to be established, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இந்திய தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம். ஓகே, யார், இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம். அப்போ இந்த சட்டங்கள் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுங்க, ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல், டிபிஎஸ்பி. ஓகே, ஆர்டிக்கல் ஆஃப் டிபிஎஸ்பி பழங்கற்கால சின்னங்களை பாதுகாக்கணும், மானுமெண்ட்ஸை, ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் சொல்லுங்க. ஓகே, கான்ஸ்டியூஷனில் எந்த ப்ரொவிஷன். ஓகே, அப்போ ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 ஆகியவை வகுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே, அடுத்து நான் சொன்னேன்னா முதல்ல இந்திய தொல்லியல் துறை பார்த்தோம். அடுத்து தமிழக தொல்லியல் துறை. தமிழக தொல்லியல் துறை 1961 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே, எஸ், அது கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, the Department of Archaeology was established in 1961. The government of Tamil Nadu has enacted the Tamil Nadu Ancient Monuments and Historical Archaeological Sites and Remains Act. ஓகேவா, என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆன்டிக்விட்டிஸ் ஆர்ட் ட்ரெஷரி ஆக்ட் 1972 கொண்டாந்துருக்கும். ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 கொண்டாந்துருக்கும். அது 1958 கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணி தமிழ்நாடுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணி 1966 தனியாக சட்டம் கொண்டாடுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். இது வந்து ஆக்சுவலி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க விஷயம், இந்த ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது தமிழ்நாடு ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்நாடு சட்டம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் வந்து 1958 கொண்டாந்தாலுமே ஒரு 8 வருஷம் கழிச்சு 66 என்ன பண்ணுறோம், அதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டாந்து தமிழ்நாடு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கு. ஓகே, அதான் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு அரசு புராதன நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாற்று மற்றும் தொல்லியல் தலங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் 1966 இயற்றியுள்ளது. இதுவரை தமிழ்நாடு அரசு எத்தனை வரலாற்று நினைவு சின்னங்கள் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா 105 இடங்களை வரலாற்று சின்னங்களாகவும் 3 தொல்லியல் தலங்கள் என 108 நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த சட்டத்தின் கீழே கொண்டாந்துருக்காங்க. எத்தனை மொத்தம் 108. ஓகே, ஜஸ்ட் நம்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஃபேக்சுவல் டேட்டாவில் கேட்கலாம். ஓகே, so far the government of Tamil Nadu has declared 105 historical monuments and 3 archaeological sites totaling 108 monuments as a protected historical monuments சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். இந்திய தொல்லியல் துறை பார்த்தா தமிழ்நாட்டில் மொத்தம் 401 பிளேசஸை ரொம்ப முக்கியமான மானுமெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 411. ஓகேவா, இட் ப்ரிசர்வ் எ டோட்டல் ஆஃப் 251 ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் 160 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, அதில் நம்ம முதல்ல பார்க்க போது என்னது, ஆதிச்சநல்லூர் பரம்பு வளாகம். ஓகே, ஆதிச்சநல்லூர் மொத்தம் ஜென்ரலாக சொல்லாமல் கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க, ஆதிச்சநல்லூர் பரம்பு வளாகம்னே சொல்கிறாங்க, ஆதிச்சநல்லூர் சைட்டு. ஓகே, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இந்தியாவிலேயே முதல் முறையாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் சிந்து சமவெளிக்கு அப்புறம் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் தான். ஓகே, 1870s யார் சொல்லியிருப்பாருன்னா ஃபெடோர் ஜாகோர். ஓகே, 1873 எக்ஸாக்டாக 1873 நம்மளுடைய ஃபெடோர் ஜாகோர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆதிச்சநல்லூரில் வந்து அகழாய்ச்சி பண்ணி அவர் வந்து ஜெர்மனை சேர்ந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவர் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பார், எல்லா விதமான ஆர்கியாலஜியில் கிடச்ச ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பார்னு எடுத்துகிட்டு ஜெர்மனி போயிருப்பார். இன்னுமே ஜெர்மனி மியூசியமில் இருக்குது. ஓகேவா, நம்மளுடைய ஜாகோர் பண்ண அப்போ முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபெடோர் ஜாகோர். இட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதான் கொடுத்துருக்கு. த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அட் ஆதிச்சநல்லூர் பரம்பு காம்ப்ளெக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் அண்டர்
அண்டர்டேக்கன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, ஒரு ஆர்கியாலஜிக்கலாக ரிசர்ச் பண்ணணுங்கிறது இதுதான் நம்மளுடைய பரம்பு தான், நம்மளோட ஆதிச்சநல்லூர் தான். ஆனால் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 1850s பண்ணியிருப்பாங்களேன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரிசர்ச் பண்ணுறதுக்காக பண்ணலை. ஏன்னா அங்கே ஆல்ரெடி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கும், அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் ஒரு ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணது இதுதான் நம்மளோட ஆதிச்சநல்லூர். டாக்டர் ஃபெடோர் ஜாகோர் ஆஃப் பெர்லின், an ethnologist and explorer determined to clear the Adichanallur Parambu, dig trenches and excavate the ancient treasures. He believed that artifacts were buried there. என்ன பண்ணியிருக்காங்க, புதைக்கப்பட்டிருக்கிறதா, தொல்பொருட்கள் புதைக்கப்பட்டிருக்கிறதா நம்பியிருக்கார். பெர்லினை சேர்ந்த த ஃபெடோர் ஜாகோர். நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியணும். எந்த வருஷம்? 1873. யாரு? பெர்லின், ஜெர்மனி சேர்ந்த டாக்டர் ஃபெடோர் ஜாகோர் தான் பண்ணியிருக்கார். ஓகேவா, எஸ். அடுத்து இவர் வந்து அவருடைய அந்த கண்டுபிடிச்ச திங்ஸ்லாம் என்ன பண்ணிட்டார், எடுத்துக்கிட்டு எங்கே போயிட்டார், ஜெர்மனிக்கு போயிட்டார் சொன்னோமா. ஆனால் நம்மளுடைய உண்மையாக இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணது யாருன்னா அலெக்சாண்டர் ரீ. ஓகே, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் ரீ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் 1903-4 ஆதிச்சநல்லூரில் என்ன பண்ணுறாரு, அகழ்வாராய்ச்சி பண்ணி நிறைய பொருட்கள் எடுக்கிறார். இவர் கண்டுபிடிச்ச பொருட்கள் தான் இன்ன வரைக்கும் சென்னை மியூசியமில் இருக்குது. ஓகே, எக்மோரில் இருக்க சென்னை மியூசியம், சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. சரியா, யார் கண்டுபிடிச்சது? அலெக்சாண்டர் ரீ. கொஸ்டின் கேட்டாலும் முதல்ல எக்ஸ்கவேட் பண்ணது ஃபெடோர் ஜாகோரோ இருக்கலாம். பட் ஆனால் அவர் கண்டுபிடிச்ச பொருட்களை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். பட் ஆனால் என்ன ஆகுது, நம்மளுடைய அலெக்சாண்டர் ரீ கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுறார், அலெக்சாண்டர் ரீ நம்ம இந்தியாவிலேயும் அவருடைய கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாமே சென்னை மியூசியத்தில் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அடுத்து சம் ஆஃப் த மெகாலித்திக் அயன் ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. அதில் மெகாலித்திக் ஏஜில் முக்கியமான ஏஜ் இடம் எதுன்னு பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர். ஓகேவா, எஸ். நீங்கள் படிக்க வேண்டியது, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லிட்டுறதால நம்மளுடைய தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு தொல்லியல் துறையோடைய பாலிசி நோட்டில் கொள்கை விளக்க குறிப்பு டவுன்லோட் பண்ணுங்கள். தமிழில் இங்கிலீஷில் தொல்லியல் துறையோடைய கொள்கை விளக்க குறிப்பு டெவலப் பண்ணிங்கன்னா அதில் இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 72, 73, 74 இந்த 3 பேஜ் மட்டும் நல்லா படிங்க. தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட், அது எந்த இடம், அதோடைய பீரியட் என்ன, எந்த காலத்தை சார்ந்தது, எப்போ இருந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, இயர் ஆஃப் எக்ஸ்கவேஷன். ஓகே, ஒரு 4 பக்கம் மட்டும் இருக்கும். அந்த சைட்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின் கேட்கலாம். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், நம்ம வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது, இப்போ ஆதிச்சநல்லூர் கேட்டாங்கன்னா எந்த காலகட்டம் சார்ந்தது. ஓகே, அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். ஓகே, உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது among the artifacts unearthed were urns. நம்ம ஆதிச்சநல்லூர் முக்கியமான விஷயம் என்னது, முதுமக்கள் தாழிகள், பாட்டரிஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ். முக்கியமாக ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு புதை நகரம், அதாவது ஒரு எரிகாடு, சுடுகாடுன்னு சொல்லுவாங்க ஆதிச்சநல்லூரை. காரணம் என்னன்னா, ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் என்னதான், முக்கியமாக ஆர்ன்ஸ் தான், அதாவது முதுமக்கள் தாழி தான். தமிழ்லேயே கொடுத்துருக்கேன். முதுமக்கள் தாழி தான் பெரும்பாலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆதிச்சநல்லூரில். ஓகேவா, அது இல்லாமல் ஒரு சில மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2004 தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. எப்போ 1960s பண்ண ஆதிச்சநல்லூரோட அகழ்வாராய்ச்சியோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2004 அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கும். 2004 அகழ்வாராய்ச்சி பண்ண ரிலீஸ் வந்து 2021 ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகே, எஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட மண்டை ஓடுகள், ஓகே, மண்டை ஓடு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் மண்டை ஓடுன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருந்த மக்கள் 2-3 மண்டை ஓடுகளில் நெத்தியில் ஒரு குழி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெத்தியில் ஒரு குழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ முன்னாடி என்ன நினச்சாங்க அப்படின்னா, மண்டையோடு மாதிரி இருக்கா, அப்படி மண்டையோடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஓகே, நெத்தியில் ஒரு குழி கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா 2-3 மண்டையோடுகளில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னா, முதல்ல பார்க்கும்போது நெற்றிக்கண் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு அதுக்கு நினச்சாங்க, நெற்றிக்கண் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறப்போ இது அதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, இது நெற்றிக்கண் கிடையாது. அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த டிசீஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன இருக்குது, நெற்றியில் இந்த மாதிரியான எலும்பு உடஞ்சி ஓட்டையாக இருக்குது. ஓகேவா, எஸ், அது வந்து ஒரு டிசீஸுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம். ஓகே, இதெல்லாம் வந்து யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஆதிச்சநல்லூர். ஓகே, ஆதிச்சநல்லூரில் பாட்ரி ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ், ரெட்வேர், பிளாக்வேர், சிவப்பு நிற பாண்டங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய கருப்பு நிற பாண்டங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், டேகர்ஸ், ஸ்வார்ட்ஸ், ஸ்பியர்ஸ், ஆரோஸ், சம் ஸ்டோன் பேர்ட்ஸ் and also few gold ornaments, bronze objects representing domestic animals and wild animals like tiger, antelope and elephant have been unearthed. The people were skillful in making pottery and working in stone and wood. Okay, தமிழில் பார்ப்போம். தமிழகத்தில் பெருங்கற்கால இரும்பு கற்கால தொல்வியல் ஆய்விடங்களில் முக்கியமான இடம் என்னது, ஆதிச்சநல்லூர். எந்த மாவட்டம்,
தூத்துக்குடி மாவட்டம். ஓகே, இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு இரும்பாலான குத்துவால், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்திருக்கு. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தால் செய்யப்பட்ட உருவங்கள். இதில் பிரான்ஸில் செஞ்சப்பட்ட உருவங்கள். என்ன மெட்டல் ஞாபகம் வச்சுக்கோம்? பிரான்ஸ். மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருள்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருக்காங்க. என்ன நல்லா கண்டுபிடிச்சிருக்கு பார்ப்போமா? பாருங்க, பிளாக் அண்ட் ரெட் வேர் இன் ஆதிச்சநல்லூர். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து பிளாக்காகவும் பாதி ரெட் கலர்லையும் இருக்கும். ஓகேவா? ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா வெளியே ரெட் கலர்லையும் உள்ள பிளாக் சைட்லையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ், இந்த ரெட் கலர் எப்படி வர வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ரெட் கலரை வர வச்சிருக்காங்க. அப்போ இரும்பை எப்படி யூஸ் பண்ணணும், இரும்பை எப்படி மெல்ட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்களை யார் தெரிஞ்சிருக்கு? நம்மளுடைய பீப்புள்ஸ்க்கு, சங்கம் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். அடுத்து பாருங்க, அயன் ஸ்வாட் அண்ட் டேகர் இன் ஆதிச்சநல்லூர். இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்டுச்சு. ஓகே, இரும்பு வாள், இது கத்தி. ஓகே, எஸ், இந்த மாதிரியான ஒரு ஐட்டமும் அந்த விலங்குகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, விளக்கு மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. சுற்றி பறவைகள் இருக்குது, நடுவில் ஒரு விலங்கு இருக்குது. ஓகே, மான் மாதிரியான விலங்கு, ஆன்டிலோப் மாதிரியான ஒரு விலங்கு இருக்குது. ஓகே, இது ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட விஷயம். அடுத்து கீழடி. நம்ம ஆதிச்சநல்லூர் சார்ந்த இடங்களை பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழடி பார்ப்போம். கீழடி சிவகங்கை மாவட்டம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் கீழடி. ஓகேவா? கீழடி ஏன் ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நம்ம தமிழ் சமூகத்தோடைய எழுத்தறிவு விஷயத்தை கீழடி மாற்றி அமைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எக்ஸ்கவேட்டட் ஏன்ஷியன்ட் டவுன் டேட்டிங் சங்கம் ஏஜ் இன் கீழடி வில்லேஜ் அட் திருப்பத்தூர் தாலுக். எக்ஸ்கவேஷன் ஹேவ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் பிரிக் பில்டிங்ஸ். குறிப்பாக அங்கே செங்கல் கட்டுமானங்கள் இருந்துச்சு. அங்கே கிடைக்கப்பட்ட பானை ஓடுகளில் இருக்க எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் சமூகம் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருந்திருக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சங்க காலத்தை என்னென்னு வரையறுக்கிறோம்? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஏன்னா எவிடன்ஸ் நம்மளுக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் கிடைக்குது. ஆனால் நம்மளுடைய கீழடியில் பார்த்தோம் அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிலேருந்தே எழுத்தறிவு பெற்ற சமூகம் தமிழ் சமூகம் இருந்திருக்கப்போ, அப்போ சங்க காலத்தில் என்ன பண்ண வேண்டியிருக்கு? மறு வரையறை செய்யப்பட வேண்டியிருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ், அதன் அடிப்படையில் பாருங்கள், வெல் லேட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஒரு அர்பன் சிஸ்டம் சிவிலைசேஷன் எப்படி இருந்திருக்கணுமோ அப்படி யார் இருந்திருக்கானா கீழடி சுற்றி இருக்க அகரம், கொந்தகை, இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் சிவிலைசேஷன் இருந்திருக்கு, ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு. நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் கீழடியும் நம்மளோட சங்கம் சிவிலைசேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் சிவிலைசேஷன், நகர நாகரிகம் எல்லாமே திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வேதிக் சிவிலைசேஷன், அதாவது வேத நாகரிகம் பார்த்தீங்கன்னா அர்பன் சிவிலைசேஷன் கிடையாது, இட்ஸ் கிராம சிவிலைசேஷன், அதாவது கிராம நாகரிகம் சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ், அதுதான் கொடுத்துருக்கு. எக்ஸ்கவேஷன் ஹேவ் ப்ரொடியூஸ்ட் த எவிடன்ஸ் ஃபார் பிரிக்ஸ் பில்டிங்ஸ் அண்ட் வெல் லேட் அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம். கால்வாய்கள் பற்றி பேசுறது தமிழ்லேயே இருக்குது, சொல்கிறேன். தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்டரி, பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கண்ணாடி மணிகள். ஓகே, கார்னீலியன் அண்ட் குவாட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமாக. ரீசெண்டாக இப்போ ஒரு 2 months முன்னாடி வரைக்கும் கூட கார்னீலியன் பீட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே? கீழடியில். கார்னீலியன் மணிகள் எங்கே மட்டும்தான் உலகத்திலேயே எங்கே மட்டும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில் இருக்க லோத்தல் ரீஜன். குஜராத்தில் லோத்தல் எதுக்கு ஃபேமஸ் நம்ம பார்த்தோம் முன்னாடியே? இட்ஸ் போர்ட் சிட்டி. ஆமாவா? ஓகே, போர்ட் சிட்டி சொல்லுவாங்க. குஜராத்தோட லோத்தல் என்ன சொல்லுவாங்கன்னா சங்கம் இது நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய துறைமுக நகரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய லோத்தல் சொல்லுவாங்க. அதுமாதிரி கோட்டைகள் அற்ற நகரம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த போர்ட் சிட்டியான லோத்தலில் உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னது? நம்மளோட வந்து கார்னீலியன் மணிகள். கார்னீலியன் மணிகள்னால் என்னென்னா சிவப்பு, இதில் கொடுத்துருக்கேன்னா இல்லை, கார்னீலியன் மணிகள்னா என்னென்னா சிவப்பு மணிகள், கிளாஸ் பீச் மாதிரி இருக்கும் சிவப்பு மணிகள். அந்த கார்னீலியன் மணிகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எதை வெளிக்காட்டுது? கீழடியில் இருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய லோத்தல் மக்களுடைய வர்த்தகத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ், அதை தான் அது குறிக்காட்டுது. அடுத்து பாருங்க, தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்டரி, பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கார்னீலியன் குவார்ட்ஸ், பேர்ல், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக கண்டுபிடிக்கிறது என்னது? கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் அயன் ஆப்ஜெக்ட்ஸ், ஷெல் பேங்கிள்ஸ், ஐவரி டைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இருக்குது. தந்தத்தாலான பகடைகள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து பொழுதுபோக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஐவரி டைஸ் have been unearthed. In 2017, Archaeological Survey of India sent 2 samples of the sample for these for radiocarbon dating to Beta Analytics, Florida, USA. Then they have samples at 200 BCE. The Roman artifacts found at the site add to the evidence of ancient Indo-Roman trade relation. இந்தியா வந்து ரோமன்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆதாரங்களை
எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிப்ளஸ் மென்ஷன் த ஸ்டீல் இம்போர்ட்டட் டு ரோம் ஃப்ரம் பெனின்சுலார் இந்தியா வாஸ் சப்ஜெக்ட் டு டியூட்டி த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. ஓகே, அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் மூலமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்கு. கீழடி சிவகங்கை மாவட்டம். இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சி எங்கே நடத்துது? திருப்பத்தூர் தாலுக்கால கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல், படிகம் முழுவதும் முத்துக்கள், தங்க ஆவரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை இந்த இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு நம்ம பார்ப்போம். ஐசோடோப்ஸில் C614 ஆமாவா என்ற முறையில் கணிக்க அமெரிக்காவில் உள்ள புளோரிடா இடத்தில் உள்ள பீட்டா அனலிட்டிக் என்ற நிறுவனத்துக்கு அனுப்பியது. அச்சோதனையில் இப்பொருட்களின் வயது எவ்வளோ? கிமு 200 சார்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது. இங்கு ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கற்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையேயான வணிக தொடர்பிற்கு மேலும் சில சான்றுகள். அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளுடைய சிவப்பு கார்னிலியன் மணி மூலமாக நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யார் கூட? நம்மளுடைய லோத்தல் கூட நம்ம பண்ணியிருக்காங்க, வர்த்தகம் பண்ணியிருக்கிறது கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? எஸ். அடுத்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் வரி விதிக்கப்பட்டது குறித்தும் யார் சொல்லியிருக்கார்? பெரிப்ளஸ் அப்படி குறிப்பிட்டார். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி பானை ஓடுகளில் என்ன பண்ணுறது? தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அது கிமு 580ஆம் நூற்றாண்டில் தமிழ் மக்களின் உயர் எழுத்தறிவை குறிக்கிறது. நம்ம முன்னாடி சொன்னோன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் சமூகம் எழுத்தறிவை பெற்ற சமூகமாக இருந்திருக்கு. ஓகேவா? கீழடி அகழாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட செங்கற்கள் என்ன ரேஷியோ இருந்திருக்கு சொன்னா? முதல்ல அர்பன் சிவிலைசேஷன் நகர நாகரிகம்ங்கிறப்போ அந்த செங்கலுமே ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கு. ஓகே, சாரி, ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அதோடைய லென்த் 1:4:6 இந்த ரேஷியோ. ஓகே, 1:4:6 எல்லா செங்கற்களுமே இந்த ரேஷியோவில் தான் கட்டப்பட்டிருக்கு. ரேஷியோனா இந்த விகிதம் மாறும். ஓகே, இந்த அளவு மாறும், விகிதம் ஒன்றே இருக்கும். என்ற விகிதத்தில் சங்க காலத்தின் மற்ற அகழ்வாராய்ச்சி தலங்களின் அளவை போலவே உள்ளன. தமிழர்கள் கட்டுமான தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பது இது வெளிப்படுத்துகிறது. The bricks unearthed in Keeladi excavation are similar in sizes that of other excavated sites of Sangam age with the ratio of 1:4:6. This reveals that Tamil's mastery in construction technology. ஓகேவா? In uniqueness, red earthenware unearthed in Keeladi are akin to அரட்டைன் வேர் யூஸ்ட் இன் ரோம் 2nd century BC. அதாவது தனித்தன்மையில் கீழில் கண்டுபிடிக்கப்பட்ட சிவப்பு மட்பாண்டங்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோமில் பயன்படுத்தப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த அரிட்டைன் போன்ற மட்பாண்டங்களை ஒத்திருக்கு. அப்போ அரிட்டைன் வகை மட்பாண்டங்கள் பெரும்பாலும் ரோமனில் யூஸ் பண்ணது. அது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? அதே மாதிரி நம்மளோட கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எஸ். டெரகோட்டா சீல்ஸ் வித் ரைஸ் ஹஸ்க் இம்ப்ரெஷன் கீழடியில் பாருங்கள், அந்த நெல் மணி பதிக்கப்பட்ட ஒரு அச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ஏதோ ஆபரணம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெல்மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணால் செய்யப்பட்ட அச்சு. ஓகே, எஸ். அடுத்து கீழடி அகழ்வாராய்ச்சியில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். தங்க ஆபரணங்கள். ஓகே, 804 ஆன்டிகுட்டிஸ் ஃபார் அன்யர்த். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2023 2024 ஓகே, இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? 804 ஆன்டிகுட்டிஸ் ஃபார் அன்யர்த் இன்க்ளூடிங் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ், ஐவரி டைஸ், பியூட்டிஃபுல்லி போர்ட்ரேய்டு டெரகோட்டா, அதாவது அழகாக சித்தரிக்கப்பட்ட சுடுமண் உருவங்கள். ஓகேவா? கேம்ஸ்மென், ஸ்பிண்டில் ஓல்ஸ், அதாவது நூல் நுறுக்கும் கருவி, கிறிஸ்டல் குவார்ட்ஸ், வேயிங் யூனிட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், பேங்கிள் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது உடைஞ்ச கண்ணாடிகள், காப்பர் காயின்ஸ், செம்பு நாணயங்கள், காப்பர் நீடில்ஸ், செம்பு ஊசிகள், போன் பாயிண்ட்ஸ் அண்ட் அயர் நெயில்ஸ், இரும்பு ஆணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இரும்பு ஆணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெயில்னா நகம் கிடையாது, ஆணி, இரும்பு ஆணி. ஓகே, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அகழாராய்ச்சியில் கருப்பு சிவப்பு பாத்திரங்கள், சிவப்பு தழுவப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் சிவப்பு பாத்திரங்கள், பானையோடுகள் இந்த தளத்திற்கு கீழே சுமார் 2 அடி ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது தவிர அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் த எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர் ரிவீல்ட் பெர்ஃபோரேட்டட் பாட் ஷெட்ஸ், அதாவது துளையிடப்பட்ட பானையோடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே? நம்மளுடைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. முழுமையான பானையோடுகள், நம்ம ஆல்ரெடி குரூப் 1ல் ஒரு கொஸ்டினில் பானையோடுகள் பற்றி கேட்கும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆச்சு. ஓகேவா? நார்மலான பானையோடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
துளையிடப்பட்ட பானை ஓடுகளும் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? கீழடியில் துளையிடப்பட்ட பானை ஓடுகள், அலங்கரிக்கப்பட்ட பானை ஓடுகள், ரசடட் அதாவது வர்ணம் பூசப்பட்ட பானை ஓடுகள், ரவுலட்டட் பானை ஓடுகள் மற்றும் 20 சிதைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரம் த ப்ரிலிமினரி அனலிசிஸ் ஆஃப் தீஸ் pot shades over 200 graffiti marked part shades where the symbols include எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாரு, என்னென்ன சிம்பிள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, மீன், ஏணி மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, யூஸ் பண்ண ஃபிஷ், லேடர்ஸ் அண்ட் ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ், வடிவியல் குறியீடுகளும். ஓகேவா? எந்த மாதிரி வடிவியல் குறியீடுகள்? அரவட்டம், இந்த மாதிரி கோடு, இந்த மாதிரி ஆரோ மார்க்கு, இந்த மாதிரி ஆரோ மார்க்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இதை சிம்பாலிக்காக குறிச்சிருக்காங்க. ஓகேவா? எஸ், இது பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பானையோடு. அடுத்து பார்க்க போகிறது கொந்தக்கை. ஓகேவா? கொந்தக்கை பார்த்தீங்கன்னா சிவகங்கை கீழடியை சுற்றி இருக்க ஒரு முக்கியமான இடத்துல கொந்தக்கை, அகரம் 2 முக்கியமான இடமும் வரும். அதில் கொந்தக்கை ரீசெண்டாக நியூஸில் அதிகமாக வந்துச்சு. கொந்தக்கையில் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? கொந்தகை 24 பரியல் ஆர்ன்ஸ், அதாவது முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 24 முதுமக்கள் தாழிகள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 110 பிளாக் அண்ட் ரெட் வேர், 110க்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? மனித எலும்புகளுடன் புதைக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகளுடன் இருந்திருக்கு. ஓகேவா? அது நம்மளுடைய மனிதர்கள் என்ன பண்ணுறது, புதைக்கிற வழக்கம் இருந்திருக்கு சங்கம் காலத்தில். புதைக்கிற வழக்கத்தில் முதுமக்கள் தாழியில் 2 வகையான முதுமக்கள் தாழிகள் இருக்குது. ஒரு வகையான முதுமக்கள் தாழி ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முதுமக்கள் தாழியில் முழுமையான மனிதர்களே உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, புதைச்சிடுறாங்க. ஓகேவா? அது ஒரு வகையில். இன்னொரு வகையில் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி முதுமக்கள் தாழியில் அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்கள வந்து எரிச்சிட்டு அவங்க பயன்படுத்தின பொருட்களை மட்டும் என்ன பண்ணுறாங்க, வச்சு புதைக்கிறாங்க. ஓகேவா? எஸ், அந்த மாதிரி இருக்குது. கலைப்பொருட்களில் கார்னீலியன் மணிகள், இரும்பு கத்திகள், உளிகள், மோதிரங்களும் அடங்கும். முதல் முறையாக கல்லறை புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து தந்தத்தினால் செய்யப்பட்ட மோதிரம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மளுடைய கொந்தகையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதான் கொடுத்துருக்கு. நம்மளுடைய ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் a ring made up of ivory has been found from an Ariel burn. அதாவது முதுமக்கள் தாழிலிருந்து முதல் முறையாக தந்தத்தால் செய்யப்பட்ட மோதிரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட கொந்தகையில். ஓகேவா? அடுத்த ஒரு முக்கியமான சைட் வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டையிலேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெம்பக்கோட்டை வைப்பாறு ரிவருடைய கரையில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி இடம் வெம்பக்கோட்டை. வைப்பாறு எந்த நதியோட துணை நதியா இல்லை ஒரு முழுமையான நதியாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வைப்பாறு ரொம்ப ஒரு முக்கியமான நதி. ஓகே, எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம். ஓகே, மேபி கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கலாம்னா நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸு அதோடைய பிளேசஸ் கூட மேட்ச் பண்ண சொல்லலாம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. விருதுநகர் மாவட்டத்தில் வைப்பாட்டின் கரையில் அமைந்துள்ள கிராமம் வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டையுமே ரொம்ப ஒரு சங்கம் கால நகரம். ரீசெண்டாக வெம்பக்கோட்டையில் தாலி மாதிரியான ஒரு அணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அது தாலியாங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியல, அது ஆண்கள் அணிஞ்சதா பெண்கள் அணிஞ்சதா தெரியல. பட் ஆனால் தாலி மாதிரியான ஒரு அணிகலன், அதில் எந்த ஒரு மத குறியீடுகளுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம சங்க காலத்தில் மதம்ங்கிறது இல்லை. ஆமாவா இல்லையா? மதம்ங்கிறது இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தாலி முறையில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? இது மாதிரி நம்மளுக்கு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம ஆதாரங்கள் இது நாள் வரைக்குமே கீழடியில், ஆதிச்சநல்லூரில், பொருந்தல்ல, நம்ம நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் என்ன கிடைக்கல, நம்மளுக்கான எவிடன்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் வெம்பக்கோட்டையில் தாலி மாதிரியான ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இது கிடச்சிருக்கு. அது பார்ப்போம். ஓகே, பல்வேறு வண்ணங்களில் அதிக எண்ணிக்கையிலான கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், டெரக்கோட்டா மணிகள், டெரக்கோட்டா விளையாட்டு வீரர்கள் புகைப்பிடிக்கும் குழாய்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எஸ், அதை பார்த்துக்கோங்க. டெரக்கோட்டா, ஆல் பவுல்ஸ், இந்த எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கிறத லாஸ்ட்டாக ஒரு ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. டாய் ஆப்ஜெக்ட்ஸ், டெரக்கோட்டா ஃபிகரைன்ஸ், டெரக்கோட்டா வெயிங் யூனிட்ஸ், டெரக்கோட்டா பால்ஸ். வேயிங் யூனிட்ஸ் கூட டெரக்கோட்டால் தான் வச்சுருக்காங்க. அதாவது எடை கற்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மெட்டலில் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, சுடு மண்ணால் தான் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? டெரக்கோட்டா சீல்ஸ், டெரக்கோட்டா ஹாப் ஸ்காட்சஸ், டெரக்கோட்டா இயர்பலாப்ஸ், டெரக்கோட்டா வீல்ஸ், டெரக்கோட்டா ஸ்டோன்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் வேறு அந்நியத்தர். அடுத்து துலுக்கர்பட்டி. துலுக்கர்பட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. துலுக்கர்பட்டியுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்ததுக்கான காரணம் இந்த தந்தத்தான் ஐவரியில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தந்த மோதிரம், ஆன்டிகுட்டி சச்சஸ் 1 கோல்ட் ரிங், சில்வர் பஞ்ச் மார்க்டு காயின், ஐவரி ஆப்ஜெக்ட்ஸ், பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், டெரக்கோட்டா, கார்னீலியன், சோப் ஸ்டோன், அகேட், அமெதிஸ்ட், குவார்ட்ஸ், ஸ்டிடைட், நெயில்ஸ், டேகர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, செவ்வந்தி, குவார்ட்ஸு, ஸ்டிடைட் நிறைய பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் அவுட் கொடுத்துக்கோங்க. ஓகே, எஸ், இதெல்லாமே நம்மளோட கவர்மெண்ட்ஸோட பாலிசி நோட்லேருந்து எடுத்த டேட்டா தான். ஒரு வாட்டி வாசி விட்ருங்க. ஓகே, துலுக்கர்பட்டியில் 12 இதில் துலுக்கர்பட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா 12 பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
12 தமிழ் பிராமி எழுத்துக்கள். பட் ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, டெசிபரிங் பண்ண முடியல, அதை படிக்க முடியல. ஓகேவா? ரிமார்க்கபிள் ஃபைண்டிங்ஸ் நியர்லி 4800 கிராஃப்டி பியரிங் பாட்ஷஸ் வேர் அன்அர்த். 4800 உடைந்த பானை ஓடுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த பானை ஓடுகள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த எழுத்துக்கள் என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள், 12 பிராமி எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஓகேவா? எஸ், அதை பார்த்துக்கலாம். சிவகலையில் இதே மாதிரி தான் சிவகலையில் ஒரு இடம் வரும். சிவகலை நல்ல கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானை ஓடுகளில் ஆதன், உதிரன், ஓகே, இந்த மாதிரியான பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. எங்கே? சிவகலையில். என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்ம கடைகள்லாம் வாங்குவோமா, நம்ம சின்ன வயசுலாம் டிஃபன் பாக்ஸ் வாங்கினா என்ன பண்ணுவோம், டிஃபன் பாக்ஸில் பேரை பொறிச்சிடும். ஆமாவா இல்லையா? பேரை பொறிக்கிறேன்னா இது ஜஸ்ட் ஒரு நினச்சிக்கோங்க, பானை மாதிரி வெளிப்பக்கம் தானே நம்ம பேர் எழுதுவோம், வெளிப்பக்கம் தானே நம்ம பேர் எழுதுவோம். ஆமாவா? அந்த கடைக்காரர் வெளில தானே நம்ம அச்செடுத்து எழுதி கொடுப்பார். பட் ஆனால் நம்ம சிவகலையில் கண்டுபிடிச்ச பானை ஓடுகளை பார்த்தோன்னா பானையோட உட்புறத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. இந்த வளைந்த இடத்துல உட்புறத்தில் பேர் எழுதியிருக்காங்க. உட்புறத்தில் எழுதும்போது, வெளிப்புறத்தில் எழுதுனா கூட கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஆயிரும், தேய்ந்து போக வாய்ப்பாக இருக்கா, தேஞ்சுன்னா இருது, அழிய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது பானையோட உட்புறத்தில் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, தேய வாய்ப்பு இல்லை, அழிய வாய்ப்பு இல்லை. பட் அதை தான் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சிவகலையில். ஓகேவா? ரொம்ப முக்கியம். என்ன பேர்லாம் எழுதப்பட்டிருக்கு? ஆதன், உதிரன். ஓகேவா? நம்ம முன்னாடி சொன்னோன்னா வேல்பாரி, சு வெங்கடேசன். அதில் நம்மளுடைய சு வெங்கடேசன் ஆதன்கிற பேரை பயன்படுத்தியிருப்பார். அவருடைய ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கு ஆதன்கிற பேரை பயன்படுத்தியிருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து பொருந்தல் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நம்ம பார்த்தோம். ஃபைன்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். கிரேவ் குட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், அயன் ஸ்வாட்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபேக்சுவல் தான். ஓகேவா? நம்ம கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால் என்னென்ன பொருள் கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் முக்கியமான பொருளை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ஃபைன் கிரேவ் குட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், அயன் ஸ்வாட்ஸ், பாட்டரி வித் தமிழ் பிராமி scripts, pot filled with white rice, semi-precious metals such as quartz, carnelian, bangles and made up of glass and shell. The discovery of iron sickle, okay, இரும்பு அருவாள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? பொருந்தல்ல. picky and tip of plows ஏறு உழற கருவி. okay, that are had the practice of rice cultivation in the Tamil Nadu. இப்போ பார்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ரம் த பொருந்தல். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பானை நிறைய என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அரிசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த அருக்கு வருங்க, தெரியுதா? அரிசி அரிசியோட அந்த மேல் தோல் மட்டும் இருந்திருக்கு. சைட்ஸ் ப்ரூவ்ஸ் தட் த ரைஸ் வாஸ் பீப்புள்ஸ் ஸ்டேபிள் ஃபுட். அதான் கொடுத்துருக்கு. பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். கிடைத்துள்ள பொருட்கள் புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில். அதே மாதிரி பார்த்தா இரும்பு வாள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு, கண்ணாடி வளையல்கள், இரும்பிலான கதிரறுக்கும் அரிவாள். நான் சொன்னேன்னா நம்மளோட அயன் சிக்கிள், அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைத்ததுக்கு சான்றுகள் உள்ளது. இங்கே குடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக என்னதான் இருந்திருக்கு? அது நம்மளுக்கு அரிசி தான் இருந்திருக்கு சொல்லி இந்த பானை தான் கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு அயன் காதில் மற்ற ஒரு தோடு மாதிரி. இதுதாங்க சிவப்பு கார்னிலியன் பீட்ஸ். இதான் ரொம்ப முக்கியமானது. சிவப்பு கார்னிலியன் பீட்ஸ் நம்ம கீழடி சார்ந்த இடங்களில் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டுபிடிக்கப்படுற விஷயம் என்ன? இந்த கார்னிலியன் பீட்ஸ் தான். இது நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்தோம்? லோத்தல்ல இருக்க உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் பார்த்தோம். இந்த பொருள் எங்கே கிடைக்குது? அடிக்கடி நம்மளுடைய கீழடி சார்ந்த இடங்களில் இந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஓகேவா? எஸ். மற்றதெல்லாம் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரி ஃப்ரம் பொருந்தல் எக்ஸ்கவேஷன். பொருந்தலை கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற விஷயங்கள் பாருங்கள். இந்த பானையோட ஷேப்ஸ்லாம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே, ரசட் கோட்டட் பெயிண்டட் பாட்ரி வித் வேவி டெக்கரேஷனோட பண்ணியிருக்காங்க. கோல்டு பெண்டன்ட் பொருந்தல், அதாவது பெண்டன்ட்னா காதல் அணிகலன் மாதிரி. தங்கத்தாலான தொங்கல் அணிகலன் கண்டுபிடிக்கப்பட்டோம். பளபளப்பான வண்ணப்பூச்சுடைய அலைப்போல் திட்டப்பட்ட மட்கலன். அதுமாதிரி கிளாஸ் பீட்ஸ், கண்ணாடி மணிகலன்கள். ஓகே, இது இந்த ரெட் கலருக்கு க்ரீன் கலர் இருக்கிறது கிளாஸ் பீட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தது இது வந்து கார்னிலியன் பீட்ஸ். ஓகே, அடுத்து பையம்பள்ளி. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சி ஸ்தலம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ பையம்பள்ளி எந்த மாவட்டம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பையம்பள்ளி இப்போ வெள்ளூர் கிடையாது. இப்போ பையம்பள்ளி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் பழசில் பையம்பள்ளின்னு இருக்கும். ஓகே, ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்ப்போம். அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அலாங் வித் மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி ஹாவ் பீன் ஃபவுண்ட். அதாவது தொல்லியல் அகழ்வாய்ச்சி இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளது. பையம்பள்ளியில் முக்கியமாக என்னது? இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அயன் ஸ்மெல்டிங்
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? பொருந்தல் ரீஜியனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ பொருந்தல்ல முதல் முக்கியமான விஷயம் அயன் ஆர்டிஃபேக்ட்ஸு. அயன் ஸ்மெல்டிங்கான இடம் எங்கே இருந்திருக்கு? பொருந்தல்ல இருந்திருக்கு. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு? பொருந்தல்ல கிடச்சிருக்கு. ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் என்னவன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? கிமு 1000 சொல்கிறாங்க. ஓகேவா? கார்பன் டேட்டிங்கில் 1000 BCE. ஓகே, லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் வேர் ஃபவுண்ட். ஏராளமான வளர்ப்பான கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து கொடுமணல். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொடுமணல் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கொடுமணல்ங்கிற இடம் நம்மளுடைய இலக்கியத்தில் கொடுமணம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, கொடுமணம் எந்த இலக்கியம்னு பார்ப்போம். 1810 சேரர்களுடைய முக்கியமான நூல் சொன்னவா 1810. ஓகேவா? இட் இஸ் ஐடென்டிஃபை வித் த கொடுமணம் ஆஃப் 1810 சொல்லியிருக்கு பாருங்க. மோர் தென் 300 pottery inscription in Tamil Brahmi have been discovered there. Archaeologists have also discovered spindles, holes used for making thread from cotton and pieces of cloth along with tools, weapons, ornaments, beads, particularly carnelian beads வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்மளுடைய பொருந்தல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, கொடுமணல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. A menhir found at a burial site is assigned to the Megalithic period. அங்க என்ன கண்டுபிடிக்காங்க? மென்ஹீர்னா கல் திட்டை, ஒரே ஒரு கல்லை நட்டு வச்சிருப்பாங்க இறந்தவங்களுக்கு முன்னாடி. ஓகேவா? இதெல்லாம் சங்ககால மக்களுடைய பழக்க முறையாக இருந்திருக்கு. அதுதான் பின்காலத்தில் என்ன மாறி இருக்கு? நடுகள்லாம் மாறி இருக்கும். அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, எஸ். கொடுமணலில் கிடைக்கப்பட்ட செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி மாதிரியான ஒரு உருவம். ஓகே, புதுச்சேரி ஆரோவில்லில் கிடைத்த வெண்கல கிண்ணம். ஓகே, மீன் சின்னம் பொறுத்து கிண்ணம் பாருங்க. அவன் பொருந்தல் அகழ்வால் கணிக்கப்பட்ட மணிகள். ஓகே, அந்த கண்ணாடி மணிகள் அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. 1810 இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊரே கொடுமணம் என்ற ஊரே அழைக்கப்படுகிறது. இது தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ கொடுமணல்னால என்ன வந்துடும்? தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. நூல் சுற்றி வைக்கப்பட்டுள்ள சுழலச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மிக முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் துறை அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவு கற்கள், மென்ஹீர்னு சொன்னோமா? மென்ஹீர் தமிழில் படிக்கிறவங்க அதே பார்த்துக்கோங்க. மென்ஹீர்னா நினைவு கற்கள், பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த மென்ஹீர் இதுதான். ஓகே, இதுதான் அந்த நினைவு கற்கள். ஓகே, மற்றதெல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி டிவைசஸ். ஓகே, மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தங்கத்தாலான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கற்கள், விதவிதமான கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல் திட்டைகள், ஓகே, அதுவுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கொடுமணல்ல மற்ற விஷயங்கள் பார்ப்போம். எக்ஸ்கவேட்டட் மெகாலித்திக் பரியல் கொடுமணல்னாலுமே உங்களுக்கு பரியல் சைட் ஞாபகம் வந்துடணும். ஓகே, பரியல்னா புதைக்கிற இடம். ஓகே, பரியல் சைட் புதைக்கிற இடம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க கொடுமணல்ல. கொடுமணல் இஸ் லொக்கேட்டட் நியர் ஈரோட் இன் தமிழ்நாடு அண்ட் இஸ் ஐடென்டிஃபை வித் கொடுமணம் இன் 1810. எவிடன்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டோன் பீட் and shell work as well as megalithic burials have been discovered at this site. More than 3,300 pottery inscriptions in Tamil Brahmi have been found. ஓகே, அயன் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி அயன் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஷெல் பேங்கிள்ஸ், அதாவது நம்மளுடைய சங்காலான வளையல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜார் வித் ரைட்டிங்ஸ் இன் பிராமினி, பிராமி எழுத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜாரு. ஓகே, அது மாதிரி கார்னிலியன் மணிகள், ஹியூமன் ஸ்கெலட்டன் ஃப்ரம் கொடுமணலில் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனுடைய எலும்புக்கூடு அதான் கொடுத்துருக்கு. கொடுமணல் குதிரை சேனத்தில் பயன்படுத்தப்படும் இரும்பு, குதிரைக்கு காலில் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் இருக்குது. அடுத்து அரிக்கமேடு, ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ். டிஎன்பிஎஸ்எல் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின். அரிக்கமேடு நியர் புதுச்சேரி, தமிழ்நாடு கிடையாது, புதுச்சேரி. சங்கம் ஏஜ் போர்ட், சங்ககால ஒரு துறைமுக நகரம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், அந்த மேப் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. by excavated by the Archaeological Survey of India, British archaeologist ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர். ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். யார் தான் முதல்ல ஆராய்ச்சி பண்ண வரா? ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் 1940s வந்திருப்பார். ஃப்ரெஞ்ச் ஆர்கியாலஜிஸ்ட் ஜேஎம் கேசல். ஓகே, இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் ஏ கோஷ் அண்ட் கிருஷ்ணதேவா எக்ஸ்கவேட்டட் திஸ் சைட். யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், French archaeologist J.M. Castle, Indian archaeologist Ghosh and Krishnadeva excavated this site. They found evidence of planned town, warehouse, streets, tanks and ring wells. அதாவது இது வந்து புதுச்சேரிக்கு அருகில் உள்ள மிக அரிக்கமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாராய்ச்சி செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம், சங்ககால போர்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க, சங்ககால துறைமுகப்பட்டினம். பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசல், நம் நாட்டின் ஏ கோஷ், கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க. சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரைக்கிணறு, இதான் உரைக்கிணறு. ஓகே, வெல்ஸ், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் அங்கே இருந்தமையை அங்கே கண்டிருக்காங்க. ஓகே,
அது மாதிரி பார்த்துங்க மற்ற என்னென்ன விஷயம்லாம் கண்டுபிடிக்காங்க. இந்த ஃபைண்டிங்ஸ் இன்க்ளூடிங் அரட்டைன் வேர்னால எங்கே இருக்கிற இடம் பார்த்தோம், நம்மளுடைய ரோமனில் இருக்க இடம் பார்த்தோம். அரட்டைன் வேர் இந்த பாத்திரம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ரோமன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரொமானியர்கள் யூஸ் பண்ண பாத்திரத்தை தான் அரட்டைன் வேர் சொல்கிறோம். அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மளுடைய அரிக்கமேட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது எங்கே தொடர்பு இருந்திருக்கு, ரோமானோட தொடர்புல இருந்திருக்கு. அதுமாதிரி அரிக்கமேட்டில் ரோமானிய நாணயங்கள் அதிகமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, மெடிட்டரேனியன் பார்ட்டி ஷர்ட் சச்சஸ் ஆம்போரா ஃப்ராக்மெண்ட்ஸ், ஆம்போரா உடைந்த ஜாடிகள், பீட்ஸு, மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் கன்ஃபார்ம் தட் பொடுக்கே ஆர் அரிக்கமேடு தட் ஹேஸ் ராபர்ட் ட்ரேட் வித் ரிலேஷன் வித் ரோம். அதாவது அரிட்டன் பாத்திரங்கள், சிவப்பு மேஜை பாத்திரங்கள், மத்திய தரைக்கடல் மட்பாண்ட துண்டுகளான அம்போரா துண்டுகள், அம்போராங்கிறது ஒரு ஜாடி, அந்த ஜாடியோட துண்டுகள், மணிகள் மற்றும் உலோகப் பொருட்கள் உள்ளிட்ட கண்டுபிடிக்கப்பகள். பொடுக்கே அல்லது அரிக்கமேடு, அது இன்னொரு பேர் என்னது, பொடுக்கேங்கிறது அரிக்கமேடுக்கு இன்னொரு பேர். அது வந்து ரோமுடன் வலுவான வர்த்தக உறவுகளை கொண்டிருந்ததுங்கிறத நிரூபிக்குது. அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான ஒரு சைட் பூம்புகார் பாருங்க. ஒரு காலத்தில் காவேரி பூம்பட்டினம், அதாவது இது நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, நம்ம பூம்புகாரை பற்றி லாஸ்ட் கிளாஸில் சங்கம் ஏஜில் இப்போ கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். செழிப்பான துறைமுக நகரமான பூம்புகார் தமிழ்நாட்டின் ஆரம்ப கால சோழ மன்னர்களின் தலைநகரமாக இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? குறிப்பாக துறைமுக நகரம் சொல்லுவாங்க. துறைமுக நகரமாக இருந்திருக்கு. 1960 மற்றும் 70களில் இந்திய தொல்லியல் சயின்ஸ் வந்து யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்கா, முக்கியமாக சவுந்தரராஜன். யார்? கேவி சவுந்தரராஜன் தான் நம்மளுடைய பூம்புகார் நகரில் வந்து 1991 வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எஸ். இந்த இதில் பார்க்க வேண்டியது நியூலி நோட்டிஃபைட் மானுமெண்ட்ஸ், புதுசாக அறிவிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி தலங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் எதெல்லாம் இந்த வருஷம் 2024 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுது. ஓகே, 2024 பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண பார்க்க போகிறோம். அதுமாதிரி 2023 அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 2024 அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 2024 தான் 2024 அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஆர்கியாலஜிகள் நடந்த இடங்களை பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். விருதுநகர் மாவட்டத்தில் இது ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. பாறைக்குளம் குடைவரை கோயில், சிவகாசி தாலுகாவில் மூவரை வென்றான் குடைவரை கோயில், புதுப்பட்டி குடைவரை கோயில் விருதுநகர். அதுமாதிரி வெம்பக்கோட்டையில் இருக்க குடைவரை கோயில், செவல்பட்டியில் உள்ள குடைவரை கோயில், திருநெல்வேலி மாவட்டம் 14ஆம் பேரியில் உள்ள முற்கால பாண்டியர் கால அந்திச்சி பாறை குகை கோயில். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஓகே, அதில் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் நம்ம முன்னாடி பார்த்துருப்பதெல்லாம் ஆன்ஸ், முதுமக்கள் தாழிகள், இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்படுற பானைகள். ஓகே, அதுமாரி என்னென்ன மாதிரியான இறந்தவர்கள் புதைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெடுங்கல், குத்துக்கள் நம்ம பார்த்தோமா, கொடுமணலில் பார்த்தோமா, மென்ஹிர், முதுமூடியில் உள்ள முதுமக்கள் தாழிகள். ஓகே, ஆதிச்சநல்லூர், கல்வட்டமும் நெடுங்கல்லும், ஈமத்தொட்டி, இந்த மாதிரியான விஷயங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கற்திட்டைகள், டால்மென்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, 4 பக்கம் கல் வச்சுட்டு மேலே மூடிடுவாங்க, அது டால்மென்ஸ். ஓகே, சிஸ்ட்டு, கொடக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல்லாம் கேரளா கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்திட்டைகள், டால்மென்ஸ் ஆர் மெகாலித்திக் டாம்ஸ், இறந்தவர்களை புதைக்க இருபுறமும் 2 கற்களை செங்குத்தாக அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இக்கத்திட்டைகள் வீரராகபுரம் எங்கெங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. பாண்டவன் திட்டு, ஓகே, அந்த இடம் பேர் பாண்டவன் திட்டு, தருமபுரி. மென்ஹிர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கொடுமணலில் இருக்குது. அடுத்து நம்மளுடைய புலிமான் கோம்பை நடுகள். இது கேட்க ரொம்ப முக்கியமான விஷயம். புலிமான் கோம்பை நடுகள் இறந்துபட்ட வீரனுக்காக நடுகள். ஆமாவா இல்லையா? நான் இது ஆல்ரெடி கிளாஸில் சொல்லிட்டேன், பட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான நடுகள் இதுதான், இந்த புலிமான் கோம்பை நடுகள். ஓகேவா, அங்கே இருக்க அந்தவன் அப்படிங்கிற ஒரு ஆணிரை கவர்தலின் போது இறந்துபட்ட அந்தவனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் தான் நம்மளுடைய புலிமான் கோம்பை நடுகள். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, தேனி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் நடுகளானது தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவது ஆகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகிலுள்ள மானூர் ரொம்ப முக்கியமானது, மானூர் கல்வெட்டு சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் தானே, திண்டுக்கல் கொடுத்துருக்கு, தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுகின்றன. அடுத்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட்ஸ், கீழவலை. ஓகே, இது ரீசெண்டாக நியூஸில் வந்தது. கீழவலை விழுப்புரம். நியூஸில் வந்தது என்னென்னா மேலவலை விழுப்புரம். அதே விழுப்புரம் மாவட்டத்தில் மேலவலை அப்படிங்கிற ஊரில் ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட், முன் பழங்கற்கால நம்மளுடைய பாறை ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உசிலம்பட்டி, குமுதிப்பதி கோயம்புத்தூர். எங்கெல்லாம் இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்கில் வர வாய்ப்பு இருக்குது, அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. குமுதிப்பதி நம்மளுடைய கோயம்புத்தூர், மாவடைப்பு கோயம்புத்தூர்,
பொறிவரை, நம்மள கரிக்கையூர் எங்கே இருக்குது? நீலகிரிஸில் இருக்குது. அந்த கரிக்கையூரில் பார்த்தீங்கன்னா அந்த எருது மாதிரியான ஒரு அனிமல், ஜல்லிக்கட்டுக்கான முன்னோடின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு பேர் வந்து ஒரு காளை மாட்டை அடக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, 2024 அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ரொம்ப முக்கியமான சைட்ஸ். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் இப்போ நான் ப்ரிலிம்ஸ்க்கே எதிர்பார்த்தேன், மெயின்ஸுக்கு மேபி கேட்கலாம். அதில் முதல்ல ஒன்று திருமலாபுரம் தென்காசி மாவட்டம். ஓகே, தென்காசி மாவட்டம், திருமலாபுரம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். புதைக்குழிகளில் எலும்புகள், முதுமக்கள் தாழிகள், வெண்கல கிண்ணம், ஈட்டி, இரும்பு கருவி, வாள், வில், அம்பு தலைகள் மற்றும் காணிக்கை பாணிகள் போன்ற பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு திருமலாபுரத்தில். என்னென்ன பொருட்கள்? புதைக்குழிகள், எலும்புகள், முக்கியமாக எலும்புகள். அந்த இடமும் என்னவாக தான் இருக்கும்? ஆதிச்சநல்லூர் மாதிரி ஒரு புதை எரிக்கிற இடமா தான் இருந்திருக்கும். ஆமாவா? எஸ். அடுத்து சென்னனூருங்கிறது கிருஷ்ணகிரிக்கு தெற்கே ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு குக்கிராமம். அப்போ சென்னனூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்? கிருஷ்ணகிரி மாவட்டம். ஓகே, இந்த தளம் டெரகோட்டா ஆப்ஸ்கட்கள், சுழல் கற்கள் மற்றும் வாக்கு விளக்குகள். இது சென்னனூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி கண்டுபிடிச்சது என்ன? ஏற்கலப்பை மாதிரியான கருவி, ப்ளஃப். ஏற்கலப்பை மாதிரியான கருவியை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்ம சென்னனூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பாறை தங்குமிடங்கள் வெள்ளை காவி நிறத்தில் ஓவியங்களுடன் கவனிக்கப்பட்டன. ஓகேவா? அடுத்து கொங்கல் நகரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், கொங்கல்ல இருக்குது. இதில் பெருசாக நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கேரளாவின் சேர தலைநகர் வஞ்சியையும் கரூரையும் இணைக்கும் புகழ்பெற்ற பழங்கால வர்த்தக பாதை. அதான் ரொம்ப முக்கியம். கொங்கல் நகரம் ஏன் வந்து இதுவாக இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, நம்மளுடைய இங்கே கேரளாவில் வஞ்சி இருக்கும், இங்கேயுமே கரூரையுமே என்ன சொல்கிறாங்க? வஞ்சின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான பாத்தா யாருக்கா? நம்மளோட கொங்கல் நகரம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். கொங்கல் நகரம் வசிப்பிடம் மற்றும் புதைக்குழியில் நடத்தப்பட்ட ஆய்வுகள், கிராஃப்டி, தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுமாதிரி ரூசட்டட், அதாவது வண்ணமயம் பூசப்பட்ட பானை ஓடுகள், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பகுதியில் எழுத்துக்களின் தோற்றத்தை கண்டறியவும் அதன் கலாச்சார வரிசை மற்றும் ஸ்டாட்டிகிராஃபிக்கல் விநியோகத்தை படிக்கவும் இது மிகவும் சாத்தியமான தளவான்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மருங்கூர் பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மருங்கூர், கடலூர். சரியா? வெளியே சாம்பல் நிற ரவுலட்டட் பொருட்கள், கருப்பு சிவப்பு பானையோடுகள் மேட்டின் மையத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன. மேட்டின் மேற்கிற்கு இது ஏதோ ஒரு மேடு மாதிரியான இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, செங்கல் அமைப்பு வெளியிடப்பட்ட பகுதிக்கு அருகே குளக்கரையில் ஏராளமான கருப்பு சிவப்பு பாத்திரங்கள், மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதோட நம்மளுடைய சைட்ஸ் எல்லாம் முடியுது. இதில் ஒரு சைட்ஸ் மட்டும் கீழ்நாமண்டி, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கீழ்நாமண்டி, திருவண்ணாமலை, இதுவுமே ஒரு வரலாற்றுக்கு முந்தைய இடம். திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமாக பானை ஓடுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட வந்தவாசி பக்கத்தில் இருக்க கீழ்நாமண்டி. ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே போட்டிருப்பீங்க. அசர்ஷன் த ட்ரேட் கான்டெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் வித் த ரோமன் எம்பையர். ஆமாவா இல்லையா? தமிழர்கள் வந்து ரோமானியர்களோட வர்த்தகம் பண்ணியிருக்கோம். மதுரையும் அரிக்கமேடும் தமிழர்கள் ரோமானியர்களோட வர்த்தகம் பண்ணுற ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுது. அதை கொடுத்துருக்கு. ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? அரிக்கமேடு. நம்ம பார்த்தோமா, அரட்டட் பார்ட்வேர்ஸ், அது அரட்டட் பார்ட்வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அம்போரா ஜாடிகள்லாம் எங்கே பார்த்தோம்? அரிக்கமேட்டில் பார்த்தோம். பார்த்தீங்களா? ரெண்டுமே கரெக்ட். ஆமாவா? எஸ், ஆப்ஷன் ஏ. அடுத்து அரிக்கமேடில் புதைப்பொருட்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்? மார்ட்டிமர் வீலர். ஓகே, மற்ற நபர்களை கமெண்ட் பண்ணுங்க. யார் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு கீழே என்ன பண்ணுங்க, மற்ற நபர்கள் யார் நம்மளுடைய அரிக்கமேடில் ஆராய்ச்சி பண்ணது, எந்த வருஷம் ஆராய்ச்சி பண்ணாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எந்த இயர் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஓகே, ஜாகோர் யாருன்னு பார்த்தோம். ஜாகோர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சி பண்ணவர். ஆமாவா? ஜெர்மனி சேர்ந்தவர். பார்த்தோமா? ஆதிச்சநல்லூர் 1870s 1873 ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஓகே, ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் பல்லாவரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர் 1863. அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் பாண்டிச்சேரி. இடைப்பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே, கருவிகள் அளவில் சிறியன. த டூல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். ஆமாவா இல்லையா? எஸ். தே ஆர் ஃபவுண்ட் அட் அதிரம்பாக்கம், குடியம், வடமதுரை. ஓகே, எஸ். அரியல் பான்ஸ் ஹவ் பின் ஃபவுண்ட். இடைப்பழங்கற்காலத்தை புதைக்கிற பழக்கம் இல்லை. ஓகே, கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் பிளான்ஸ் இன் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரைட். இரும்பே கண்டுபிடிக்கல, அப்புறம் எப்படி விவசாயம் பண்ணியிருப்பாங்க? அதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ. எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சார் மார்ட்டிமர் வீலர் அறிவியல் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தினார்? மார்ட்டிமர் வீலர்னால எங்கே தான்? அரிக்கமேடு. அதிரம்பாக்கம்னா நம்மளோட ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட், பல்லாவரம் அதிரம்பாக்கம்னா. ஓகே, அடுத்து இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தாழிக்கல் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பில்
காணப்பட்டுள்ளது. தாமிரபரணி, அதாவது தான் நம்ம ஆதிச்சநல்லூர் சிவிலைசேஷன் என்ன சொல்றோம்னா பொருணை ரிவர் சிவிலைசேஷன் சொல்லுவோம். தாமிரபரணிக்கு இன்னொரு பேர் என்னென்ன? பொருணை, தன்பொருணை சொல்லுமா? தன்பொருணை நதி தாமிரபரணி. அப்ப தாமிரபரணி சிவிலைசேஷனை பொருணை ரிவர் சிவிலைசேஷன் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? எஸ். அடுத்து த டிஸ்கவரி ஆஃப் ரோமன் எம்பையர்ஸ். இந்தியர்களுக்கு ரோமானியர்களுக்கு வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதியாக கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் அகஸ்டஸ் காலத்தை, நான் முன்னாடி பேக் ஸ்டேட்டில் கொடுத்துருப்பேன், அகஸ்டஸ் காலத்தை சேர்ந்தது. ஓகே, இதோட நம்மளுடைய இந்த டாபிக் ஓவர் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடுவோம். ஓகேவா? எஸ். முதல்ல நம்ம பார்த்தது என்னது? நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்னன்னு பார்த்தோம். அதோட அதுக்கப்புறம் வந்து ஆதிச்சநல்லூர் ஆரம்பித்தோம். ஆதிச்சநல்லூர்னால நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? முக்கியமாக நம்மளுடைய டாக்டர் ஜாகோர் ஞாபகம் வந்துடணும். பழங்கற்கால ஒரு நினைவு சின்னம்ங்கிறது ஞாபகம் வந்துடணும். அடுத்து அலெக்சாண்டர் ட்ரீ. ஜாகோர் வந்து நம்ம இந்தியாவில் எல்லாமே எதுவுமே செல்ல என்ன பண்ணார்? நம்மளுடைய எல்லாத்தையுமே எதுக்கு அனுப்பிட்டார்? முக்கியமாக நம்மளுடைய ஓகே பெர்லினை சேர்ந்த ஆதிச்சநல்லூரில் வந்து இதை சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ட்ரீ என்ன பண்ணியிருப்பார்னா இங்கே 1902, 3, 4 ஆரிச்சை பண்ணி இங்கே சென்னை மியூசியமில் அந்த பொருளை வச்சிருப்பார். ஓகேவா? அதை பார்த்தோம். அடுத்து வந்து கீழடி பார்த்தோம். கீழடினால நம்மளுடைய பானை ஓடுகள், முக்கியமாக தங்க ஆபரணங்கள், தங்கத்தோடு எல்லாமே கீழடினால ஞாபகம் வந்துடணும். அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து முறை 580. ஓகே, கிமு 580 சார்ந்ததாக இருக்குது. அதாவது 6ஆம் நூற்றாண்டிலே தமிழ் சமூகம் எழுது படித்து தெரிந்த சமூகமாக இருக்குது. ஓகே, அதை பார்த்தோம். ஓகே, அடுத்து நம்மளுடைய கொந்தகைனாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? இந்த கலைப்பொருட்கள், முதுமக்கள் தாழிகள் ஞாபகம் வந்துடணும் கொந்தகைனாலே. வெம்பக்கோட்டை ரொம்ப முக்கியமான பொருள், முக்கியமான இடம். ரீசெண்டாக நம்ம என்ன பார்த்தோம்? கண்டுபிடிக்கப்பட்டது தாலி கண்டுபிடிக்கப்பட்டதாக பார்த்தோம். ஓகேவா? துலுக்கற்பட்டியுமே அது மாதிரி துலுக்கற்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக துலுக்கப்பட்டி நிறைய பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நியூஸில் வந்துட்டே இருந்துச்சு. அதுமாதிரி தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் துலுக்கப்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம். 12 தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? நம்ம பொற்பனைக்கோட்டைக்கு அப்புறம் சிவகலை பற்றி பார்த்தோம். சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பானையோடுகளில் ஆதன், உதிரன்கிற நேம் இருந்துச்சா பார்த்தோம். பொருந்தல்ல கார்னிலின் மணிகள், குறிப்பாக பானையில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டாங்க? ஒரு பானையில் நம்மளுடைய நெல் உமியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுமாரி காதல் அணிகிற குண்டலம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, பயன்பள்ளி அயன் ஸ்மெல்டிங் சென்டராக இருந்திருக்கு. கொடுமணல், பொருந்தல் பற்றி பார்த்தோம். மென்ஹர் பற்றி பார்த்தோம். ஆமாவா? எஸ். அரிக்கமேடுனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ரோமானியர்கள் கூட வர்த்தகம் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? பூம்புகார் பற்றி பார்த்தோம். KV சவுந்தரராஜன் நேம் ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. பொதுவாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் என்னென்ன இடங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண இடம் திருமலாபுரம். எந்த டிஸ்ட்ரிக்ட்? தென்காசி, சென்னனூர், நம்மளுடைய கிருஷ்ணகிரி, கொங்கல் நகரம், திருப்பூர், அடுத்து மருங்கூர், கடலூர், முக்கியமானது திருவண்ணாமலை, கீழ்நாமண்டி. ஓகேவா? எஸ். இதோட நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் வந்து ஓவராது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுடைய ரோல் ஆன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தமிழர்களுடைய முக்கியமான பங்கு இந்திய தேசிய இயக்கத்தில் என்ன மாதிரியான பங்கு வகிச்சாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.